வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். இப்போ இருக்க ரீசெண்ட், அதாவது ஆஃப்டர் நைன்டிஸ் கிட்ஸு 2K கிட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்தாங்க. 90s கிட்ஸுக்கு முன்னாடி 90s கிட்ஸும், அதாவது வீட்டில் தாய்மார்கள் இருந்தாங்கன்னா 90s கிட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகிருக்கும், முக்கால்வாசி பேர் குழந்தை பிறந்திருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்க 90s கிட்ஸ் பசங்க ஹஸ்பண்டாக இருக்கும், லேடிஸாக இருக்கும், அந்த காலத்தில் காய்ச்சல் இருந்தாலும், இருமல் வந்தாலும், சளி வந்தாலும், தலைவலியோ இல்லை பசங்களுக்கு வந்து வயிற்று கடுப்போ ஏதோ ஒன்று இருந்தாலும் ஒன்றே ஒன்று அந்த காலத்து பாட்டி வைத்து தான் கடைப்பிடிச்சிருந்தாங்க. இப்பயும் பிடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. சில பேர் 100 பேருக்கு 50 பேர் பிடிச்சிருந்தோம், இப்போ 30 பேர் 20 பேர் வந்துட்டாங்க பாட்டி வைக்கிறதுக்கு. அதாவது அந்த காலத்து இந்த காலத்து ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி என்ன சொல்றது, அந்த மாதிரி தென்பட்டாலே வர்ற மாதிரி இருக்குது, சளி வர்ற மாதிரி, காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னா உடனே டாக்டர் இது கூட்டு போயிருது. வர மாதிரி இருந்தாலே எக்ஸாம் வரப்போகுதுன்னா உடனே பசங்களை நோக்குறது, ஜூஸ் குடிக்காத, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத, ஐஸ்கிரீம் சாப்பிடாத, கொய்யாக்காய் சாப்பிடாத. என்னங்க ஆக்சுவலி அந்த காலத்தில் இருக்கு. இந்த பேரன் படத்தில் நாங்கள்லாம் அது வடிவேல் சொல்லுவார் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்களாம் பழத்தின்னு கொட்டை போட்டோம்னா அவங்க அந்த போலீஸ்கார் வந்து அடிப்பார். நாங்கள் என்ன கொட்டையை தின்னு பழத்தை போடும் அப்படின்னா, அது மாதிரி பழங்காலத்து பாட்டி வைத்தியம் எந்த காலத்துக்கு கை கொடுங்க. அழியாத ஒரு இது, கெட்டு போகாத ஒரு இது. இன்னொன்று வேலிடிட்டி இல்லாது, எக்ஸ்பைரி டேட் இல்லாது அந்த காலத்து பாட்டி வைத்தியம். ஏன்னா பாட்டி வைத்தியம் ஃபுல்லாக நேச்சுரல்ஸுங்க. நம்ம இப்போ என்னென்னா, இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது ஒன்று சளி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அடக்காதீங்க, வரட்டோணுங்க பசங்களுக்கு. என்ன ஒன்றுனா, நம்ம கருங்க வெத்தலை இருக்குல்ல, கருப்பாக இருக்கும் வெத்தலை, அந்த வெத்தலையில் மிளகு போட்டு லைட்டாக ஒரு தட்டு இடிக்கக்கூடாது. நாங்கள் ஒரு தட்டிட்டு இல்லை கையில் கசக்கிட்டு சுடுதண்ணி, அந்த தண்ணியில் போட்டு சுடுதண்ணியை காய்ச்சி அதை அந்த வெத்தலையும் மிளகையும் நல்லா 1 லிட்டர் தண்ணியை 3/4 லிட்டர் வரைக்கும் சுண்ட வச்சு அந்த தண்ணியை வந்து கொடுத்தீங்கன்னாவே இருமல் நிற்காது. மிளகு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாங்க. 2 மிளகு இடத்துல போடுற இடத்துல ஒரு வெத்தலைக்கு ஒரு 10 மிளகு, அதாவது ஒரு வெத்தலைனா 3 வெத்தலை, நம்ம ஆழத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி 3 வெத்தலைக்கு 10 மிளகு போடுங்க. அந்த மாதிரி போட்டு ஒரு தட்டிட்டு சுடுதண்ணியில் போட்டு சுட வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தண்ணியை சளி மொத்தமாக போதுங்க. அதாவது நெஞ்சில் ஈஸியாக கட்டிடும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது காரத்துக்கு வெளியில் வந்துடும். சளியை ரன்னிங் நோஸ் இருக்கவங்க என்னதான் இன்ஜெக்ஷன் எடுத்தாலும், விக்ஸ் எடுத்தாலும், டேப்லெட்ஸ் எடுத்தாலும் தற்காலிகமே தவிர நிரந்தரமாக நிற்காதுங்க. இப்போ அப்போதைக்கு நிற்கும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், பாட்டி வைத்து என்னைக்கு கை கொடுங்க. அந்த காலத்துக்கு கொடுத்த மாதிரி கருப்பு வெத்தலையும் மிளகையும் போட்டு சுண்டை காய்ச்சி அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா, அதை இந்த மிளகையும் வெத்தலையும் போட்டு காய்வீங்க. உடனே அதை திண்டு இடிச்சுட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு போகலேன்னு கேட்காதீங்க. தண்ணியை கொதிக்க வைக்கும்போது இந்த வெத்தலையும் மிளகையும் போட்டு கொதிக்க வைங்க. 3/4 வர வரைக்கும் தண்ணி, 1 லிட்டர் தண்ணியில் 3/4 லிட்டர் வர வரைக்கும் வேக வைங்க. நல்லா 3/4 லிட்டர் சுண்டி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா, 1 லிட்டருந்து 3/4 லிட்டர் சுண்டி வந்தோன்னா வெறும் 1/4 லிட்டருக்கு ஆகாதீங்க, 1 லிட்டருந்து 3/4 லிட்டருக்கு நல்லா வேக விடுங்க. கலர் மாறும். அதை குடிச்சிங்கன்னா பசங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் சரி குடிச்சிங்கனாலும் சரி எக்காரத்தை கொண்டு மோசம் ஆகுதுங்க. சளி உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். சளி மட்டும் இருந்துச்சு, சளி இருமல் 2 இருந்துச்சுன்னா அட் அ டைமில் இமீடியட்டாக நிற்குங்க, கேட்குங்க. என்ன சொல்கிறேன், அந்த காலத்து பாட்டி வைத்தியம் என்னைக்கு எக்ஸ்பைரி இல்லாத ஒரே மருந்து பாட்டி வைத்தியங்க. ஏன்னா பாட்டிங்க செய்கிறது ஃபுல்லாகவே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். அப்போதைக்கு பிச்சு வெத்தலையை பிடிச்சி, அந்த காலத்தில் வந்து துளசியை பிச்சு, இந்த மாதிரி பிச்சு அப்போதைக்கு செடியிலேருந்து பிச்சு தான் பண்ணுவாங்க. எக்ஸ்பைரி இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அப்போ பண்ணுறது எப்படிங்க எக்ஸ்பைரி ஆகும்? அதனால் எக்காலத்தை கொண்டு இதை பாருங்கள், ட்ரையல் பாருங்கள். நீங்கள் சக்ஸஸ் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஆகும்னா தூக்கிட்டு போய் சின்ன சின்ன விஷயத்துக்கு டாக்டர் காமிக்க. எக்காலத்தை கொண்டு டாக்டர் போகாதீங்க, அவாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல. அதாவது சின்ன சின்ன விஷயம், காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது, சளி வர்ற மாதிரி இருக்குன்னு உடனே தூக்கிட்டு போகாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.